இந்த vlog வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர் vlogger-ஆவோ இல்லை வந்துட்டு இப்படியே பேசி வாய்ஸ் வச்சு நான் அப்படியே vlog பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நான் எடுக்கிற ஃபுட்டேஜஸை அப்படியே சிங்க் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் பீஸ்ஃபுல்லாக இதை பாருங்கள். இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி இதை vlog பண்ணணும், கமர்ஷியலைஸ் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதை உங்களுக்கு நாங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே ஜஸ்ட் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன், அவ்வளோதான். ப்ரோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கை கொடுங்க. சூப்பரான இடத்துல மயில் சவுண்ட் தானே அது. எடிக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ, vlog வரணும், அதுதான் மெயின் மேட்ரு. எடிட்ரு இவர் தான் பண்ணோம் அப்படி. நான் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி தர மாட்டேன். அங்க ஒருத்தர் என்ன பண்றான் உள்ள? ஓ சுத்திரலாம் பா கேமரா வச்சு. ப்ரோ என்ன பண்றீங்க? சுத்திரங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? வரலாமா? என்னடா இது? ஏய் எவரா குத்திடுறானா? ஒன்னா சேர்த்து போட்டுலாம்டா. சேர்த்து போடுவோம், சேர்த்துதான், சேர்த்து கீழே வை. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார் எங்க வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம், இப்போ இந்த இடத்த பத்தி ஒரு சில அறிவுரைகள், ஒரு முன்னுரை சொல்லுங்க. இப்போ ஒரு 3 நாள் எல்லா ஃபோனு ஆப்பு லேப்டாப்பு வேலைக்கு இல்லை சார், நம்மளை சுற்றி இருக்கிற சார் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையும் ஒரு 2 நாள் ஷட் டவுன் பண்ணிட்டு நம்மளை டீடாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சொசைட்டிலேருந்து நம்ம நிறைய போகிறோம் இல்லையா, ஸோ நம்ம மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவையில்ல. அதனால் ஒரு சூப்பரான இடத்துக்கு நம்ம பாய்ஸோட வந்திருக்கோம். நம்ம தங்க போகிற இடம் வந்து இதுதான். செம்மையாக இருக்குது ஆக்சுவலி பார்க்க. மயிலோட பாத்ரூம் இது. சும்மா சொல்லாத ப்ரோ. ஆமாடா, இங்க போறவங்க வந்து போவோம். அப்ப மயில் இங்க தான உட்காரோம். மயிலோட பாத்ரூம் இது. புறா கூட்டமா நினைக்கலாம் பூனை ஆயின்னு மயிலோட. எப்படி சொல்ற? ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்த அப்போ நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். இது வேணா போட்டோ எடுத்து கூகுள் பண்ணி பாருங்க. யோகேஷ் ஒன்ஸ் மோர். குச்சமாவே இல்லல அவனுக்கு. அது பெருமையா இருந்தது. கேமரா ஆஃப் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றான், கேமரா ஆன் பண்றப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டான். அங்க போற அங்க போற. ஏய் தபரு அந்த கிறிஸ்டியன் அந்த ஆடு தான். செம்மறி ஆடு.
காலையில எழுந்து பார்த்தா வெளியே இருக்கும். ஷெப்பர்ட் என்னடா? ஷெப்பர்டா ஆடு மேய்க்கிறவர். ஓகே. ஷீப்னா தான் ஆடு. சொல்லுங்க. யாரா வரீங்கன்னா பால் இல்லனா பேட் பால் கிரிக்கெட் இவன் மட்டும் எடுத்துட்டு வர மாட்டான். ஆனா இந்த மாதிரி ஏதாவது விளையாடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்தா செமையா இருக்கும்ல. ஸ்பேஸ் அங்க சூப்பரா இருக்கு விளையாடுறதுக்கு. பெரிய இடம் பின்னாடி. ரொம்ப பிடிச்ச இடம் இது. சவனா சைடு எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இந்த இடம் இங்கயா மேல. ஆமா. ஈவினிங் டைம்ல நல்லா இருக்கும் போல. கதல இல்ல ப்ராமிஸ். வீடியோக்காக ஏதோ சரி வாங்க கீழ போலாமா? சரி இப்போ நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டு அந்த ஃபால்ஸ்னு ஏதோ சொல்றியே. ஆமா ஃபால்ஸ் இருக்கு இங்க. அதுங்க போயிட்டு சரி இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு இருக்கோம். கதவு மூடுறதுக்குள்ள போனோம். பாய்ஸ் எங்க போறோம் பாய்ஸ்? ஃபால்ஸ். எந்த ஃபால்ஸ் பாத்துட்டீங்களா இடம்? இனிமே தான் என்னப்பா பண்றீங்க? வெள்ளையா ஏதோ குத்தாங்க பூசிக்கிட்டு. வாடா மாஸ். டேய் கரண்ட் லவுட் இல்லடா அது சன்ஸ்கிரீன்டா. ஏய் இவ்வளவு தடுக்குறான். பாரு இத்ரோண்டு குத்துறக்க நீ. இப்ப வரும்போது என்ன பண்ணுவீங்க? எல்லாம் காலி எடுங்க. காமி இங்க காமி என்னடா பண்ற? சோப் போடுறோம். ஃபேஸ் வாஷ் இல்ல இது ஃபேஸ் வாஷ் கிடையாதுடா. அங்க போய் வாங்கி. அவன் வர. நீ என்னடா பண்ற? புடிய மடியில கட்டறாங்க. டேய் போட்டு தொடைக்க கூடாதுடா. நல்லா அப்ளை பண்ணு. தேய்ச்சு போயிடாது. யோகேஷ் ஃபேஸ் காமி. நான் சர்க்கஸ் சஞ்சய் பாரு. நீ என்ன வாயில தேய்ச்சிரு. ராக்கி இன்னும் என்னடா பண்ற? சன்ஸ்கிரீன் போடுறானா? நான் இவ்வளவு வச்சிரேன் பாரு. நீ போட்டுறேன் நானு. என்னடா சர்க்கஸ் ஜோக்கர் ரெடி ஆகுற மாதிரி ஆகுற. ஏய் போடுடா அது கழுத்துல போடுறா. யோகேஷ் நிறைய இருக்கு யோகேஷ். நான் போய் மூஞ்சி கலைங்க. ஏய் யோகேஷ். ஏய் பெட்டானா ஏய் சும்மா சொல்லுடா. சாவி அடிச்சிரா. சாவி இல்ல. யோகேஷ் கழுவிட்ட பேச நல்லா ரொம்ப நல்லா ஸ்பெட் பண்ணு. தேய்க்கவே இல்ல. நீ தேய்க்காம மேல மேல போட்டு சொல்றாரு மேக் பாக்காவது வாவா. உண்மையா பாக்காவதுடா. பக்கத்துல தானே இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாம் பக்கத்துல என்னப்பா ஃபால்ஸ் அது பேரை சொல்லுங்கப்பா. அப்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஃபால்ஸ் பேர் என்னது? பேர் வந்து ஜலகாம் ஃபால்ஸ். ஜலகாம்பாலா? ஜலகாம்பாறைன்னு சொல்லிட்டு ஜலகாம்பாறை அப்படின்ட்டு ஒரு அந்த கோயில்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. அது வந்து காமி அந்த கோயிலை பத்தி மிகப்பெரிய ஹிஸ்டரி ஒரு சூப்பரான ஆர்கிடெக்சரல் ஒர்க் அந்த கோயில்ல இருக்கு. அந்த கோயில நான் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோல காமிக்கிறேன். இது எடிட் பண்ணி நாளைக்கு நம்ம போடுறோம். ஓகே இப்ப ரெடியா இருக்காது. நம்ம வரும்போது சரி இப்படி நடந்தா நம்ம எத்தனை மணிக்கு போய் சீக்கிரம் நடங்க. கேமரா வாங்கடா பின்னாடி. சாப்பாடுக்கு ஏதோ சொல்லுங்க. சாப்பாடு நீ வரும். காலையில இருந்து சாப்பிடாம கூட்டிட்டு போனாங்க இந்த ஆர்கனைசரு. சிப்ஸ் சாப்பிட்டான், பிஸ்கெட் சாப்பிட்டான், ஜூஸ் குடிச்சான், கெட்டு போன ஜூஸ். அது காலையில ஒரு டிஃபன் ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம்ல. அது கரெக்டா டைமுக்கு வந்திருக்கணும். காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க எல்லாம்? எக்ஸாக்ட்டா தலம்பலூர் அப்படின்ற ஒரு ஏரிக்கு போறோம். உப்புரப்புண்டி மேகாலயா. டேய் என்ன ஃபால்ஸுக்கு போற அது சொல்லுப்பா. பேர் வாயில வர மாட்டேங்குது. ஜலகம்பாறை ஃபால்ஸுக்கு போறோம் யோகேஷ். என்னாச்சு? இங்க எப்படி போலாம்? கேப் ஒர்க் ஆகுதா இங்க? லோட் ஆயிட்டு. அட்ரஸே இல்லையா? அதான் சொல்றேன். நீங்க ரேபிட் எல்லாம் ஓட மாட்டாங்க. அது காட்டுறாங்க. வரும்
ஓரம் ஆமா, அங்க நம்மள நிறுத்த விட மாட்டாங்க. அப்படியா? அங்க பஸ் ரிட்டர்ன் பஸ் தான். பஸ் இருக்காங்க மேலே. நீங்க எப்படி போனா ஒரு 2 hour 3 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால ரிட்டர்ன் பஸ் தான் டைமிங் கேட்டு ஒன்றுமே கணக்கு வராது. இல்லை நான் பஸ் ஸ்டாண்டில் விடுறேன். பஸ் இருக்கும் கண்டிப்பாக 1 மணிக்கு இருக்கும். நம்ம போகிறதுக்கு ஒரு ஒன்றும் இல்லை அதை வச்சுன்னா அந்த லைன் ஆட்டோக்கு விட்டுருவோம். சரியா போச்சு. நாங்கள் ரிட்டர்ன் 13 கிலோமீட்டர் ரிட்டர்ன் எம்டி தான். 350 கணக்கு வராது. நான் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன். பஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு 10 ரூபா 12 ரூபா தான் போகும்போது டைமிங் கிடையாது. ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறோம் அந்த ஃபால்ஸுக்கு. சாப்பாடு வந்து ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து சாப்பிட போகிறோம். கோ பேசஞ்சர் வர்றாரு இப்போ. ஏன்னா பண்ணுறது ரிட்டர்னுக்கு அங்கேருந்து ஒன்றும் கிடைக்காது. ஓகேண்ணா ஓகேண்ணா சும்மா இதில் முடிச்சிடலாண்ணா. அவ்வளோதான். இல்லை இதுக்கு மேலே அவர் தான் இறங்கி வெளியே. இதுக்கு மேலே டிரைவர் போயிடுவாரு, நம்ம தான் ஓட்டிட்டு போகணும். அவரே இப்போதைக்கு மிரர் கிட்ட போயிட்டாரு. கேமரா காய் சொல்லலாம். பூந்தமல்லி போகிறா. பூந்தமல்லியா? பஸ் சென்னை வண்டி சொல்கிறேன். ஓ, அங்கேருந்து வருதா? இல்லை இது பஸ் ஸ்டாண்டு. இப்போ அந்த சைடு இன்னும் நம்ம கட்டானோம்ல மெயின் ரோடு அங்கே இருந்தால் அந்த ஃபால்ஸ் போகணுமாண்ணா? ஆமாண்ணா இப்படி தான். இந்த ஃபால்ஸ் அந்த லெஃப்ட்லண்ணா. இது பக்கத்தில் கண்ணு தெரியுமா தெரியாது? அந்த கண்ணாடி 4 பீஸ் வந்து 10 ரூபா குழி பணியாரம். குழி பணியாரம் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நல்லா ரீச் ஆகிட்டோம் காய் சொல்லு. ஆனால் தண்ணி வாங்கிட்டீங்க. இன்னொரு பிளேட் கொடுங்க. எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்லுங்கப்பா டேஸ்ட்டு. நல்ல பசியில் அங்கேருந்து காலையிலேருந்து ட்ராவல் பண்ணிங்க வந்துட்டு இந்த மாதிரி சட்னியோட காரப்பணியாரம் வச்சு சாப்பிட்றது, அதுவும் இந்த மாதிரி ஒரு வியூ லொக்கேஷனில் சூப்பராக இருக்கும். ஆனால் 10 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து இல்லை? நம்ம வருது. நான் ஒன்று அக்கா ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தா காலையில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் ரொம்ப அக்கா இப்போ தண்ணி வருதா உள்ள? சீசன் தானே அது. ஜலகம்பாறை அருவி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். அதுக்கு வாசல்லையே இந்த மாதிரி ஒரு குட்டி கடை ஒன்று இருக்கும். அந்த அக்கா ரொம்ப ஸ்வீட்டாக காரப்பணியாரம் தராங்க. 4 பீஸ் 10 ரூபா தானே. செம்ம சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு செம்ம ஒர்த்து. முறுக்கு இவ்வளோ பிளேட்டு ஹோம்மேட் முறுக்கு அக்கா செய்வாங்க, நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஹோம்மேட் முறுக்கா? இங்கே பாருங்க 65 எங்களா? இதோ இது 65. சிக்கன் 65. அதே கவர் கட்டுறா. இதெல்லாம் சாப்பிடாதீங்க, தப்பு.
எவ்வளோ என்ட்ரி டிக்கெட்டு? 10 rupees. ஒரு ஆளுக்கு 10 rupees தானா? சமகாமியில் இங்கே எல்லாமே எல்லாம் 10 ரூபாயிலே இருக்கு. ரூபாயே இருக்குது என்னன்னு தெரியல. ரொம்ப பட்ஜெட் ட்ரிப்பாக போகுது. 10 ரூபா பால். என்ட்ரன்ஸ் ஃபால்ஸ் உள்ள போகிறோம். வாங்க அப்படியே படி ஏறி போகலாம். செம்ம சில்லுன்னு இருக்கு தண்ணி. அண்ட் இந்த தண்ணியில் வாடா வாடா வாடா. செம்ம சில்லுன்னு இருக்கு. போய் குளிச்சுட்டு வந்துட்டு செம்ம பசி. 4:43 காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நாங்கள் ரெடியாக குழி பண்ணிடுவோம் காலையில் குழி பணியாரம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதில் வேறு எதுவுமே சாப்பிடல. செம்ம பசியில் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா சூப்பரான ஒரு சாப்பாடு. ருசியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்ற இடம். ஒரு ஹாஸ்டல் ஃபீலுன்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரைட்டில் வெட்டூசி இருக்குல்ல விட்டேன் போலாமா?